Hello viewers, welcome back to Janu home cooking. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பன்னீர் பட்டர் மசாலா. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ அப்போதான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மசாலா பர்ஃபெக்டான டேஸ்ட்ல நீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியும். ஸோ எப்படி செய்யறதுன்னு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பட்டர் மசாலாவுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம். தக்காளி ஆனியன்லாம் போட்டு அந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 7 to 8 கேஷ்யூ, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 3 கிராம்பு, ஒரு 5 to 6 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, பெரிய சைஸ் தக்காளி பழம் 5, ஒரே ஒரு பெரிய பல்லாரி. ஸோ நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த ஹோம்மேட் பன்னீர். இது நான் வீட்டிலே பண்ணது பட்டர் மசாலா செய்யணுன்றதுக்காக நம்மளோட கிச்சனில் நம்ம சேனலில் இந்த ரெசிபியோட லிங்க் இருக்குது. ஸோ மேலே ஐ கார்டில் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறேன், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷான பன்னீர். ஸோ இந்த பன்னீர் வச்சு தான் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வறுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இந்த பன்னீர் பட்டர் மசாலா ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ். ஸோ முதல்ல எல்லாத்தையும் மசாலா அரைச்சி எடுத்துக்கணும். திரும்ப ஃபைனலாக தான் நம்ம பன்னீர்லாம் போட்டு தாளிச்சிக்க போகிறோம். ஸோ பாத்திரம் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸோ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற கேஷ்யூ, ஸோ கொஞ்சமாக ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு மிளகாயை நீங்கள் நல்லா கீறி கட் பண்ணி உள்ளே போடுங்க, எல்லாம் தெரிச்சிடும். இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியன் உள்ளே சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ண தக்காளி பழம் வச்சுருந்தோம் பாருங்கள், அதை அப்படியே சேர்த்துக்கோங்க உள்ள. ஸோ இந்த மசாலாவுக்கு தேவையான ஒரே டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி தண்ணி விட்டு நல்லா வேகணும். ஸோ மசாலாலேருந்து நல்லா தண்ணியெல்லாம் வெளியில் வருது. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துருவோம். ஸோ 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மசாலா நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம பன்னீர் எடுத்து நல்லா கட் பண்ணி க்யூப்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பன்னீர் எல்லாமே அழகாக கட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஹோம்மேடுன்றதுனால எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள், நல்ல சாஃப்டாக இருக்குது. ஸோ க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு நம்மளோட ஹோம்மேட் பன்னீரை. ஸோ 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறாதீங்க. நடுவில் கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, ஏன்னா கீழே பிடிச்சிடக்கூடாது. நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது. ஸோ மசாலா நல்லா ஆற வச்சிட்ருக்கேன், மசாலா ஆறிட்டுருக்கு. ஸோ இந்த டைம் கேப்பில் நீங்கள் இந்த பன்னீருக்கு வச்சுருக்கோம் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான பன்னீர். ஸோ இந்த பன்னீரை லைட்டாக பட்டர் போட்டு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் வத்தல் பவுடர், ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுங்க. அந்த சால்ட்டு, வத்தல் பவுடர், மஞ்சள் தூள் எல்லாம் அப்படியே லைட்டாக அதில் மேலே கோட் ஆகும். ஸோ ஏன் இப்படி செய்கிறோம் அப்படின்னா, பன்னீருக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கணும் நம்மளோட மசாலாவில். ஸோ அதனால தான் பட்டரில் ஃப்ரை பண்ணுறோம். ஸோ அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் சாப்பிட்லாம். 2 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா ஓவர் குக் ஆகிடும். ஸோ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, பன்னீர் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஆஃப் பண்ணி நீங்கள் வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃப்ரை பண்ண பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள்.
இப்படி ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக குக் ஆக்கி எடுத்தாச்சு. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். பட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் பட்டர். வெண்ணெய்ன்னு சொல்லுவோம், அந்த 4 ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம வீட்டில் இருக்கிற கரம் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். ஸோ இது சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இது நார்மல் ரெட் சில்லி பவுடர் தான். ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். நம்ம வீட்டில் இருக்கிற மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன். ஸோ இது கொஞ்சம் ஹனி வச்சுருக்கேன். ஹனி எல்லோரும் கொஞ்சம் ஃபைனலாக ஆட் பண்ணுவாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். ஸோ 1 ஸ்பூன் ஹனி வச்சுக்கோங்க. கசூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, உலர்ந்த வெந்தயக்கீரை தான். வெந்தயக்கீரையை நல்லா ட்ரை ஆக்கி காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. கடையில் வாங்கிக்கலாம், வீட்டிலே கூட ரெடி பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் பால் காய்ச்சும் போது தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கோங்க. ஸோ அதில் பால் ஆடை செட்டில் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த ஆடை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 days ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து கொஞ்சம் மில்க் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கிறேன். ஸோ இவ்வளோ தான், இதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் உள்ளே சேர்த்துடலாம். பட்டர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours முன்னால் வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்தாச்சு. ஸோ ஸ்டவ் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். ஸோ பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. இந்த டைம் நம்ம வச்சுருக்கிற மசாலா பவுடர்ஸ்லாம் உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் 1 ஸ்பூன், வத்தல் பவுடர் 2 உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா நல்லா ரெட் கலர் ஆகிடுச்சு, வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம வச்சுருந்த மசாலா பேஸ்ட் உள்ளே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன், ஸோ அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ அரைச்ச மசாலா சேர்த்ததும் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்படியே. ஸோ நல்ல கலரில் கிரேவி இருக்குது. ஸோ நல்லா ஒரு 1 minute இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ எல்லாம் அப்போ தான் ஒன்று போல் நல்லா குக் ஆகும். ஸோ கொஞ்சம் சால்ட்டு போட்டு தான் நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணோம். ஸோ சால்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் 1/2 teaspoon சால்ட் தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஸோ பன்னீரில் ஆல்ரெடி சால்ட் போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம். மசாலா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 minutes அப்படியே கொதிக்கட்டும். நம்ம ஃபைனலாக பன்னீர் எல்லாமே உள்ளே சேர்த்துடலாம். ஸோ மசாலா ஆல்ரெடி நம்ம வறுத்து அரைச்சிருக்கோம், அதனால ரொம்ப பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது. ஸோ இப்போவே நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகியிருக்கு. ஸோ கிரேவி நல்லா திக் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ மசாலா நல்லா 5 minutes கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பன்னீர் உள்ளே அப்படியே சேர்த்துடலாம். ஸோ பன்னீர் ஆல்ரெடி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பலாம் குக் பண்ண வேண்டாம், ஒரு 2 minutes குக் பண்ணாலே போதும். ஸோ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப குக் பண்ண வேண்டாம், ஒரு 2 minutes குக் பண்ணால் போதும். ஏன்னா பன்னீர் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிட்டோம். ஹோம்மேட் பன்னீர்ன்றதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நீங்கள் இன்கேஸ் ஸ்டோரில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பன்னீர் எனக்கு கொஞ்சம் குக் பண்ணட்டும். ஸோ ரெஸ்டாரண்ட்லலாம் கொஞ்சம் ஹனி சேர்ப்பாங்க. ஸோ அப்போ தான் ஒரு ஸ்வீட்னஸ் உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நம்ம வச்சுருந்த இந்த கசூரி மேத்தி, உலர்ந்த வெந்தயக்கீரை, ஸோ இதை அப்படியே நல்லா க்ரஷ் பண்ணி கையில் வச்சு ஸோ மேலே சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். ஸோ இதுதான் அடிஷ்னல் டேஸ்ட் உங்களுக்கு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் ஸோ அப்படியே சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீட்டிலே செஞ்ச ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது அப்படின்னும் டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. ஸோ பிடிச்சிருந்தா என் வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய டிஷ் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ ப்ளீஸ் கண்டினியூஸாக என் வீடியோலாம் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.